Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good evening. أهلا lamai. ஹலோ கேக்குதா? கேக்குதுன்னு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ أهلا lamai. ஓகே ஹரி அகන්නக்கோ சரி ஹரி அகන්න இன்னைக்கு லெசன் அத பாடமாவில்ல வியாக்கரண ரீதி சரி கிராமர் பார்ட் ஓகே வியாக்கரண ரீதின்னு சொல்லும் போது இப்ப தமிழ்ல சொல்றேன்னா இலக்கணம் சொல்லுவாங்களே இலக்கணமா இலக்கியமா என்னது கிராமருக்கு இலக்கணம் இலக்கணம் சரி இலக்கணம் பாடுங்க ஓகே இப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இலக்கணம் லெசன் வந்து செஞ்சோம் ஹாரே சுத்தா கிண்ண போக ஹரே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்க இலக்கணம் வந்து படிச்சோம் சோ கிரேட் 10ல வந்து மெயினா தேவையானது என்னன்னு சொல்றது சும்மா மேலோட்டமா சொல்லித்தந்தேன் நோட்ஸ் எதுவும் பெருசு தராம சொல்லித்தந்தேன் இன்னைக்கு நாங்க ஒர்க் ஷீட் அப்படின்னா ஒர்க்ஸ்க்கும் கொஞ்சம் வேலை கொஞ்சமும் தரேன் அதோட செய்யுங்க ஹரே ஏன்னா பட்டாங்கம் ஹெடிங் எழுதிக்கிறீங்களே வியாக்கரண ரீதி இலக்கணம் இலக்கணத்துல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரீதின்னு சொன்னா ரூல்ஸ் நீதி ரீதி ஹரே வியாக்கரண ரீதி வியாக்கரண ரீதி व्याकरण रीति व्याकरण रीति हाय எத்தகோட் லாமாய் காலங்கள் 3 இருக்குன்னு நான் அன்றைக்கு கிளாஸ்ல வச்சு சொல்லி கொடுத்தேன் காலங்கள் வந்து 3 ஹரே ஃபர்ஸ்ட் காலம் தான் வர்த்தமான காலே முதலாவது காலம் வந்து வர்த்தமான காலே வர்த்தமான காலே ஒன்னா ரெண்டாவது வந்து வர்த்தமான காலே சொல்றது நிகழ்காலம் ரெண்டாவது வந்து அதீத காலய ரெண்டாவது அதீத காலய மூணாவது வந்து அநாகத காலய அநாகத காலய இப்படி 3 காலங்கள் இருக்குது சரி வர்த்தமான காலை நிகழ்காலம் அதீத காலை இறந்த காலம் அநாகத காலே சொல்றது எதிர்காலம் ஓகே சோ லாஸ்ட் கிளாஸ் யார் சரி வந்தீங்களா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க வந்தவங்க ஹரி சோ அந்த கிளாஸ்ல வந்து நாங்க வர்த்தமான காலையை பத்தி படிச்சோம் சொல்லும் போது அது ஷார்ட்டா தான் நான் டீச் பண்ணேன் சோ பிள்ளைகள் கேட்டுக்கோங்க இந்த 3 காலங்கள் வந்து படிச்சுக்கிறதுல என்ன தெரியுமா முக்கியம் இருக்கு என்னன்னா உங்களுக்கு கட்டாயமா பேப்பருக்கு இந்த காலங்கள் 3 பத்தியும் 5 கொஸ்டின்ஸ் வரும் ஓகே மெயினா எம்சிக்யூல 5 கொஸ்டின்ஸ் அதை பத்தி டார்கெட் பண்ணி வரும் அடுத்தது தான் நீங்க பிக்சர் டிஸ்கிரைப் பண்ணும்போது
வர்த்தமான காலம் அப்படின்னா நிகழ்காலத்துல தான் படங்களை பார்த்து சென்டென்ஸ் எழுதணும். ஓகே. மூணாவது தான் நீங்க லெட்டர் எழுதும் போது சரி இல்லாட்டி டிரான்ஸ்லேட்டிங்கா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே உங்க பேச்சு மொழியில தான் எழுத்து மொழியில தான் எழுதுவீங்க. சோ அந்த எழுத்து மொழியில எழுதும் போது எழுவாய் சப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேர்ப மாத்தி தெரிஞ்சிருக்கணும். ஹாரி. சோ இது மெயினா இருக்கு. இனி இப்ப பாப்போம் வர்த்தமான காலை வியாக்கரண ரீதியில வர்த்தமான காலைய வந்து நிகழ்காலம் சொல்லி தந்தானே. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஓகே. இப்ப வந்து நான் இப்படி ஒரு விஷயம் சொல்லித்தரேன். எழுவாயில வரக்கூடிய வேர்ட்ஸ் ஓகே சப்ஜெக்டா வரும். ஆனா என்னண்டா அது எப்படின்னா ப்ரோனவுன் சர்வநாம பத. அப்படின்னா ப்ரோனவுன் சர்வநாம பத மம அப்பி தன்னை மட்டும் குறிக்கிற சொற்கள் இல்லாட்டி பிறரை மம அப்பி ஒஹு அய இந்த மாதிரி பொதுவான சொற்கள். இப்ப நதா ஜைனப்னு எடுத்தோம்னு சொன்னா அவள்கள். ஓகே அவர்கள்னு சொல்லுவாங்க. அவர்கள்னு சொல்ற வேர்டை வந்து நாங்க பொதுவா இப்படி சொல்றது. அடுத்து நதா நதான்னு சொன்னா ஷி. ஓகே இப்ப வந்து முகமது சொன்னா ஹி. ஓகே ஓஹோ இப்படி இருக்கு தானே. එතකොට බලමු වර්තමාන කාලයේදී வர்த்தமான காலையில வந்து இப்ப ஹி எழுவாய் வந்து சப்ஜெக்ட் ஹீயா இருக்கும் போது ஹாரி வர்த்தமான காலையில வந்து சப்ஜெக்ட் ஈயா சாரி அவன் இருக்கும்போது அவனுக்கு சொல்ற வேர்ட் தான் சிங்களத்துல வந்து ஓஹு. அவன் சொல்றதுக்கு சொல்ற சிங்கள வேர்ட் வந்து ஓஹு. 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 ஹாரி அப்ப ஓஹு பாடம் කරනවා. ஓஹு பாடம் කරනවා. அவன் படிக்கின்றான். ஒஹு பாடம் කරනවා. சோ என்ன நடக்கும்டா எழுவாய் வந்து ஒருமைன்னு சொன்னா சரி ஒஹுன்னு சொன்னா ஒருமை தானே பேர் சொல். சோ ஒஹு பாடம் කරනවා எழுவாய் ஒருமைன்னு சொன்னா சரி கிரியாபதய ஒவ்வொன்று வந்த நேரம் என்ன நடக்குன்னா இந்த கரணவான் சொல்ற வேர்டோட இந்த கரணவான் சொல்றவரோட சேருவார் யாருண்டா இவரு. இந்த கரணவான் சொல்றதோட சேருவார் யாருண்டா இவர். ஈன்னு சொல்ற சத்தம் சரி ஈன்னு ஒருத்தர் சேருவாரு. ஆனா என்னன்னு சொல்லவா இந்த நவா வந்து வெட்டிடணும். நவாவை ரிமூவ் பண்ணணும். நவா இக்கேலாம் சரி. இப்ப உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்திக்குமே என்ன ஆன்சர். ඔහු පාඩම් කරයි. ஒஹு பாடம் கராய் சரியா. ஒஹு பாடம் கராய். ஒஹு பாடம் கராய். வெரி குட். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் சொன்னா சரி இப்ப ஒஹு தானே. அடுத்தது அவள். அவள் சொல்லும் போது அய அய பாசல் යනවා. அய பாசல் යනවා. அவள் பாடசாலைக்கு செல்கிறாள். இப்ப அயன்னு சொன்னால் ஒரு ஆளா ரெண்டு ஆளா ஒரு ஆள். ஓகே சோ அயன் சொல்லும் போது அவள் படித்தனே அய பாசால் යනවා. එතකොට அவன் என்ன பண்ணுவோம் சொன்னா යනවනயா. එතකොට அவடையும் அப்படித்தான் என்னண்டா யனவால நவாவ எல்லாமாக்கிட்டு சரி நவாவ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஈயத்தான் சேர்க்கிறோம் நாங்க அதுலயும். அப்ப எப்படி வரும் ඇය පාසල් යයි. வெரி குட் அய பாசால் யாய். அய பாசால் யாய். அய பாசால் யாய். ஹாரி
එතකොට ඉන්න චුට්ට මේව අයින් කරනකම්. ஓகே இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல இது ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். என்னன்னா என் கையால ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் மாறி பட்டிக்குது. நான் அவசர அவசரமா ஆபீஸ்ல இருக்கும் போது போட்டது அது. நான் திரும்ப மாத்தி தாரேன் எல்லா ரெக்கார்டிங்ஸையும். உங்களுக்கு சரியான ரெக்கார்டிங் உங்களுக்கு சில கிரேட் 10க்கு கிரேட் 11 ரெக்கார்டிங் கிடைச்சிருக்கும். கிரேட் 11க்கு வந்து இது 10 ரெக்கார்டிங் கிடைச்சிருக்கும். හරි. ඇය පාසල් යයි. ඔවන්ට කොවර් මාරි கிடைச்சி. மாத்தன அதெல்லாம். හරි. තුන්වෙනි එක இப்ப ඔහු ඇය සරතනේ. இப்ப ඔහුන් சொன்னா ඇය சொன்னா. அவன் அவள். he or she. ஓகே ஒஹுண்டா he. அயன் சொன்னா யாரு? she. அவள். சரியா? அவங்க ரெண்டு பேரையும் தவிர இப்ப அனிமல்ஸ் ஏதாவது சொல்லுமே. சாதாரணமா சிங்களேல இப்ப நாங்க வந்து இங்கிலீஷ்ல எடுத்த இட். ஓகே தமிழ்ல எடுத்தனா அது. சிங்களேல நாங்க சொல்றது வந்து ஊ. என்ன சொல்ற? ஊ. அனிமல்ஸ்க்கு நாங்க சொல்றது ஊ. ஹரி ஊ கிரி போனவா. அது பால் குடிக்கின்றது. ஊ கிரி போனவா. சரி இப்போ ஊன்னு சொன்னா இட். ஊ கிரி போனவா. ஹரி பொனவாவோட சேரும் என்னென்றால் நவாவை ரிமூவ் பண்ணிட்டு சுட்டக்கின்ன ஹரி ஊ கிரி போனவா. கிரி போனவான் தானே. சோ அதுலயும் அது மாதிரிதான் இ. சரியா? ஊ கிரி போனவா. நவா வெட்டிட்டு இது. அப்ப எப்படி மாறும்? கியானுக்கோ பேசுங்க பேசுங்க பிள்ளையான பரவாயில்ல. ஊ கிரி ஊ ஊ கிரி பொய். ஓகே சரி இப்ப நான் வந்து இதுல கடைசியா என்ன லெசன் இந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டுக்கோங்க. என்னென்ன புள்ளைகள் பிரசன்ட் டென்ஸ்ல ஓகே நிகழ்காலத்துல இப்ப சிங்கள எடுத்தோம் சொன்ன இப்ப சொல்லித்தர இதையும் சொல்லணுமே. சிங்கள எடுத்தோம்னா சென்டென்ஸ் எப்படி தெரியுமா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப். ஓகே எழுவாய் செயற்படும் பொருள். அடுத்தது வந்து இது என்னது? வினைச்சொல். ஓகே பயனில இங்க வரும். சரி இதை விடுங்களே. ஒகு பாடம் சொன்னா அவன் படிக்கின்றான். அவன சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும் இது. இங்க எடுத்து என்ன? அய பாசல் யனவா. அய சப்ஜெக்ட் வந்து அய. பாசல் தான் ஆப்ஜெக்ட். யனவான்னு சொல்றதுதான் வேர்ப். சரியா? அப்ப முக்காத இப்படி வரும்போது இப்ப என்னன்னா சிங்களேல என்னண்டா பிரசன்ட் டென்ஸ்ல ரூல் நம்பர் 1. ஓகே பிரசன்ட் டென்ஸ்ல ரூல் நம்பர் 1 என்னண்டா நாங்க கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா சப்ஜெக்ட் வந்து ஒருமையா பன்மையா. ஒருமைக்கு நாங்க சொல்லுவோம் ஏக வச்சன. ஓகே ஏக வச்சனா என்னது? ஒருமை. ஒருமை. ஓ அடுத்தது வந்து பன்மைக்கு சொல்றது பகுவச்சன. பகுவச்சனா முக்காத பன்மை. சோ நான் பிரசன்ட் டென்ஸ்ல பார்க்கும்போது எப்படின்னு சொன்னா சப்ஜெக்ட் வந்து ஏகவச்சனද බහුවචනද. ඒ කියන්නේ සබ්ජෙක්ට් කියන එකට සිංහලෙන් කියන උක්තය. ஓகே சப்ஜெக்ட் சிங்கள வேர்ட் வந்து என்னது? உக்தய. சொல்லுங்க பாப்பா. ஓகே උක්තය வந்து ඒකවචනද බහුවචනද කියලා බලනවා. හරිද? හරිලම මට විනාඩියක් දෙන්න බාංගි ඕනනම් මම පටන් ගන්නවා. බාංග முடிஞ்சதோட நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இங்க மெயினான கான்செப்ட் என்னண்டா சரியா? ஓகே தானே එක්කෙනෙක් ඉවර කරද්දී අනිත් කට්ටිය පටන් ගන්නවා. එතනියම පල්ලි අதான். හරි අහගන්නකෝ.
சோ சப்ஜெக்ட் வந்து ஓகே உக்தய வந்து ஏகவச்சனா உக்தய ஏகவச்சனா கிரியாபதய கிரியாபதன்னு சொன்னா verb ஓகே verb வந்து ஈவலின் අවසන් වේ உக்தே ஏகவச்சனம் ஆக்கியாத்தேன்னு சொல்லுமே ஆக்கியாத்தே ஈவலின் அவசான் வேன்னு சொல்றேன் நான் அதை உங்களுக்கு ஈஸியா ஆக்கி எப்படி தெரியுமா சொல்லி தரேன் சரியா உக்தே ஏகவச்சனான் கிரியாபதே ஈவலின் அவசான் வே உக்தேன்னு சொன்னா என்னது சப்ஜெக்ட் ஓகே சப்ஜெக்ட் வந்து ஏகவச்சனம் சிங்குலர்னு சொன்னா நவுன் வந்து ஈல முடியும் ஓகே அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன் நீங்க புலம்புற ஒரு பாட் புள்ளைகள் நீங்க இந்த ஒஹு பாடம் கரனவா அய பாசால் யானவா ஊ கிரி போனவான்ற ஒரு சென்டென்ஸ் காண்றீங்க தானே 3 சென்டென்ஸ் இந்த 3 சென்டென்ஸும் நாங்க ஸ்போக்கன்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ் ஓகே we don't use ohu aya okay ஊன்னு சொல்ற வேர்ட் யூஸ் பண்ணும் அது மோஸ்ட்லி சிங்கிள் யூஸ் பண்றது எதுக்கு தெரியுமா ஒருத்தர் மரியாதை இல்லாம பேசும்போது கூடுதலா யூஸ் ஆகிற வேர்ட் இது ஊ ஓ காமே கான்னு பேசுறது ஓகே பட் ஒஹு அயன் சொல்றது வந்து பேச்சு மொழியில நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் பேசும்போது எப்பவும் சொல்றது இல்ல நாங்க பொதுவா வந்து ஏயா நாங்க எனக்கு சொல்லுமே இப்ப எனக்கு ஹப்சா படிக்கிறேன்னு சொன்னா எனக்கு சொல்ல ஏ பாடாம் கரணும் ஹப்சா பாடாம் கரணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதாக்கு ஹப்சாவை காட்டி சொல்றேன்னு சொன்னா ஏ பாடாம் கரணும் அரைஞா ஹப்சா அதை வைக்கிற ஹப்சா அவ படிக்கிற ஏ பாடாம் கரணும் அப்படிதான் யூஸ் பண்ணுவோம் சோ ஒஹு அயன் சொல்றது வந்து பொதுவா சிங்களேல நாங்க பேசும்போது ஏன்னு தான் யூஸ் பண்றேன் சரி இப்ப உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் சொல்லி தரேன் சோ ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க என்னண்டா இந்த யனவா கரணவா பலனவா லியனவா அந்த நவா நவா நவால முடிஞ்சுன்னு சொன்னா அது எல்லாமே பேச்சு மொழின்னு சொன்னா ஸ்போக்கன் ஓகே பேசும்போது தான் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் யானவா கரணவா பலனவா லியனவா துவனவா ஒரே உக்கும ஹாரி இத வந்து ரிட்டன் வேக்கு மாத்தும் போது ஸ்போக்கன் வேல இருந்து ரிட்டன் வேக்கு மாத்தும் போது தான் நாங்க கிராமரை யூஸ் பண்றோம் சோ அந்த கிராமர் ரூல் நம்பர் 1 என்னண்டா பிரசன்ட் டென்ஸ்ல வந்து நவுன் சிங்குலர்னு சொன்னண்டா என்ன வேர்ப் வந்து எதுல முடியும் கோமதி வரும் என்ன வேர்ப் பேக்கு எப்படி முடியும் ஹலோ நாங்கி கியான நாங்கி லாட்டிக்க ஈவலின் இவ அவசான் வே இல்லைன்னா ஈல முடியும் ஓகே சோ நீங்க வந்து இப்ப உங்களுக்கு சொல்லும் எக்ஸாம்பிள் வந்து கத்தன பாசன் சொன்னா என்ன ஸ்போக்கன் பேச்சு மொழி அதே லிக்கித்த பாசன் சொன்னா எழுத்து மொழி சரி நீங்க கிராமர் யூஸ் பண்ணி செய்யறது என்ன தெரியுமா ஸ்போக்கன் சென்டென்ஸ் எல்லாமே அப்படி உங்களோட மைண்ட்ல இருக்கிற ஸ்போக்கன் சென்டென்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரிட்டன் வேக்கு மாத்திரைத்தான் கிராமர் லெசன்ல நடக்கிறது ஓகே இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல டீச் பண்ணேன் இது லாஸ்ட் கிளாஸ்ல கிரேட் 10 பிள்ளைகளுக்கு நான் டீச் பண்ணேன் பட் என்னன்னா அந்த ரெக்கார்டிங் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சோ அந்த ரெக்கார்டிங் நான் எகைன் போடுவேன் பாத்துக்கிடுங்க அதுல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல கடைசி எண்ட் ஆஃப் த லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்லி கொடுத்தது தான் அந்த லெசன் சோ இதை வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லி தரேன் ஹரிதா இதை கூட ஒஹு பாடம் கரணவா ஈல முடியுது அப்ப இங்க என்ன விஷயம்னா நவுன் வந்து சிங்குலர் சொன்னா வேர்ப் வந்து ஈல முடியும் ஓகே ஏன்னா பலாகන්නකො මෙහෙම ஹரி அப்ப அடுத்தது நாங்க வந்து எங்க சமரி என்ன தெரியுமா ஓகே இதுதான் கடைசியா நான் உங்களுக்கு தரப்போற கன்க்ளூஷன் ஹரி நாம பதய உக்தய කියලා දාමුකෝ சப்ஜெக்ட் உக்தய ஏகவச்சன நாம் උක්තය ඒකවචන නම් හරි උක්තය ඒකවචන නම් හරි ක්‍රියාපදය ඊවලින් ක්‍රියාපදය ඊවලින් අවසන් වේ අවසන් වේ ஹரி டாட் அப்படின்னா நவுன் வந்து
ओके उक्तय एकवचनනම් ක්‍රියාපදය ඊ වලින් අවසන් වේ. சரி இதுதான் இந்த 3 சென்டென்ஸ் வச்சு எங்களுக்கு எடுக்கக்கூடிய கடைசி சம்மரி இதுதான். ஓகே දැන් ඔයාලා මෙහෙම කරන්න. ඉතින් අලග எழுதிக்கிறீங்களே. ලස්සනට ලියා ගන්නකෝ. நான் மேல ஃபர்ஸ்ட் காட்டுறேன். උඩ ටික ලියා ගන්නකෝ ව්‍යාකරණ රීති. ஃபர்ஸ்ட் ஹெடிங் එක. ස්ක්‍රීන් වෙලඟුදා? පේනවනේ ස්ක්‍රීන් එක. ஓகே சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. ව්‍යාකරණ රීති. சோ වර්තමාන කාලය தான் இப்போ படிக்கிறோம். හරි වර්තමාන කාලය. හරි ලියා ගන්නකෝ ලස්සනට. ஓகே இந்த லெசன்ஸ் வந்து இப்போ இன்ஷால்லா இந்த லெசனை இந்த வீக்கும் நெக்ஸ்ட் வீக்குள்ள முடிக்கணும். சரி அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் தான் மெயினா சொல்லித்தரேன். சரி லெட்டர் ரைட்டிங் இல்லாட்டி ஆராதனா பாத்திரம் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லி தருவேன். மோஸ்ட்லி ஆராதனா பாத்திரம் நீங்க எழுதி பழங்க. ஏன்னா ஆராதனா பாத்திரம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கட்டாயம் வரும். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் கிரேட் 9ல கடைசி ஆராதனா பாத்திரம் லெசன் தான் நடக்குது. ලියලා ඉවරනම අත උස්සන්න. இങ്ങനെ வரைக்கும் எழுதினோன்னே ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க டக் டக்குண்டு. அழகா எழுதிக்கிருங்க. හරිද? ඉවරද ළමයි? ஓகே நாளைக்கு மேல இது இப்ப இதை எழுதிக்கணும் லாஸ்ட் பார்ட். වර්තමාන කාලේ. ඔහු පාඩම් කරනවා කරයි.
இவரதெல்லாமாய் இல்ல மிஸ் லாஸ்ட் ஒன். ஓகே ආයෝක සිංහලෙන් කියන්නේ අන්තිම කෑල්ල last one අන්තිම එක last one සිංහලද අන්තිම එක මම අහන්නේ இப்ப உங்க 4 பேருக்கும் இந்த டைம் ஈஸி ஆகிக்குது ஓ மிஸ். ஓகே என்ன விஷயம்னு சொன்னா இப்ப கிளாஸ் நோன்பு வரைக்கும் தான் 7 மணில இருந்து 8 மணி சரியா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் தொடங்கும் அடுத்த கிழமை வந்து வெள்ளியும் சனியும் லீவ் கிளாஸ் நடக்காது லீவ் கொடுக்குறேன் அடுத்தது இப்ப நடக்குன்னா பெருநாள் முடிஞ்சதோட வாரது எத்தனை 27 தான் உங்களோட கிளாஸ் நடக்கும் ஓகே சோ என்ன விஷயம் சொல்றேன்டா நீங்க வந்து கிளாஸஸ் அப்படி கண்டினியூ பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நான் குரூப்லயும் போட்டேன் பேமெண்ட் கட்டிட்டு இந்த மந்த் 400 தான் பேமெண்ட் அது பே பண்ணிட்டு நீங்க ரிசிப்ட் அனுப்பினீங்கன்னு சொன்னா ப்ராட்காஸ்ட் குரூப் ஒன்ல தான் ஜாயின் பண்ண வைப்பேன் நீங்க அதுக்கு என் நம்பரை கட்டாம சேவ் பண்ணிருக்கணும் அப்பதான் என் மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கணக்க வரும் அடுத்தது இன்னொன்று தான் கிளாஸஸ் வந்து 6:30க்கு தொடங்கும் ஸோ 6:30 கணக்க வாங்க ஓகே ஏன்னா ஏர்லியாவே அப்படின்னா ஸ்டார்டிங்ல நீங்க ஏதாச்சும் இப்ப நேரத்தோட வந்தீங்கன்னு சொன்னா ஒரு அடியே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலும் ஒரு 6:35 எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுண்டா எனக்கு லெசன்ஸ் கவர் பண்ண ஈஸி ஓகே இப்ப இந்த லெசன்ஸ் கவர் பண்றேன்னா இப்ப இதுக்கு வந்து நான் சொல்லி தரத்துக்கு எனக்கு 1 hour தேவை வர்த்தமான கால் இன்னொரு 1/2 hour எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒர்க் ஷீட் ஒண்ணும் எனக்கு தரையிலும் இந்த ஒர்க் செய்யுங்க அப்ப உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல ஏறும் இப்ப இப்படி சொல்லி கொடுத்தோன்னு மிச்சம் உங்களுக்கு விளங்காது ஹாரி ஏகாய் மங்கியானே ඉවරද හරි එහෙනම් ළමයි ඊළඟ එක fourth one okay fourth sentence இப்ப ඔහු ඇය ඌ இது மூணுடையுமே பன்மை பன்மை மீன் பகுவச்சனம் எடுத்தோம் சொன்னா அது ஒவுஹு அவர்கள் ஹரி ஒவுஹு පාසල් යනවා சரி ඔහුහු පාසල් යනවා சரி இது என்ன நடக்குன்னு சொன்னா நவுன் வந்து ஒவுஹுன்னு சொன்னா தே அவர்கள் ஹரி එතකොට අනේ මේක නම හරියන්නේ ඔහු පාසල් යනවා ஹரி தேண்டு வரும்போது என்ன நடக்குன்னா நவாவை இல்லாம ஆக்கிட்டு அதுக்கு பதிலா என்ன சவுண்ட் சேர்க்கிற நவா வேணும் එකතු කරනවා நவா பிளஸ் தி அப்ப எப்படி வரும் ඔවුහු පාසල් යති. ඔහු පාසල් යති හරි ඔහු පාසල් යති ஓகே இதுதான் மெயின் ඔහු පාසල් යති එතකොට ළමයි ඔහු පාසල් යති சோ இத வந்து இதுல நாங்க இருக்க வேண்டிய ஃபைனல் இது என்னண்டா உக்தய ஏக வச்சனம் தான் ஈல முடியும் அப்ப உக்தய பன்மைக்கு என்ன சொல்ற சிங்களேல බහුවචන. உக்தய பகுவச்சன பன்மைக்கு சொல்றது பகுவச்சன නම් ක්‍රියාපදය කොහොමද ඉවර වෙන්නේ தீவலின் அவசான் வே தீல முடியும் ஓகே சோ இதுதான் மெயின் பார்ட் தீவலின் அவசான் வே சோ இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா
இந்த ஈத்தியில என்ன நடக்கும்? சென்டென்ஸ வந்து ஸ்போக்கன்ல இருந்து எதுக்கு மாத்தும்? ரிட்டனுக்கு மாத்துற. ஓகே, சோ கத்தன பச லிக்கித பச. அப்ப நவால முடிஞ்சா அது என்ன காலம்? நிகழ்காலமா? நிகழ்காலம். ஓ, வர்த்தமான காலையா? என்னது ஸ்போக்கனா ரிட்டனா நவால முடியும் போது? பேச்சு ரிட்டன். மொழியா எழுத்து மொழியா? பேச்சு மொழி, ஸ்போக்கன். ம். இப்ப நிகழ்காலத்துல நவா, கரணவா, யனவா, பொனவா இதெல்லாம் பேச்சு மொழி. சரியா? நிகழ்காலம் பேச்சு மொழி. அதே வந்து எழுத்து மொழின்னு சொன்னா ஈல முடியும். யை, கை, பொய், லியாய் இதெல்லாம் என்ன? பிரசன்ட் டென்ஸ், பட் என்ன? ரிட்டன் வே. ஓகே, ஸ்போக்கன் இல்ல ரிட்டன், எழுத்து மொழி. விளங்கிச்சா புலிகள்? தேர்னாத தேர்னாக்கு ஏன் அத்தோஸ்தான்? හරි. விளங்கிச்சா இல்லையா? விளங்கிச்சு. ஓகே. පහත වාක්‍ය ලිඛිත බසට හරවන්න. ஓகே, நான் ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு மாதிரி ஒன்று தாரேன். அதை வீட்ல வச்சு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் அப்புறம் அடுத்த கிளாஸ்ல மட்டும் எனக்கு சொன்னா சரி. ஓகே, ஆன்சர்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், එක බල්ලා හයියෙන් බුරනවා. බල්ලා හයියෙන් බුරනවා කියන්නේ මොකද්ද ළමයි? பல்லா ஹையன் புர்னா சொல்லும்போது என்ன மீனிங்? நாய் சத்தமாக குலைக்கின்றது. சரியா? பல்லா ஹையன் புரணவா. බල්ලා හයියෙන් බුරනවා. ඊට පස්සේ ඊළඟට வைத்தியவரையா, வை லெட்டர். இங்க பாருங்க, இந்த லெட்டர் வந்து வை. ஓகே, இந்த லெட்டர் வை லெட்டர். வ லெட்டர் வந்து அதுக்கு ரெண்டு கொம்பு வந்தா வை. ஹரி, வை. தா வந்து தயன்ன வந்து දයන්න කිටි இப்படி ஒரு மார்க் வந்துச்சுன்னா, த கிட்ட இப்படி மார்க் வந்து உத்ய. வைத்திய வரயா. வைத்தியவரையா කියන්නේ කවුද? ஹாஸ்பிட்டல். ஆஹா, டாக்டர். வைத்தியவரையா ரோகீன் பரீட்சா. டீச்சர் ரோஹிலன் என்ன? ரோஹலண்டா? ரோஹல தான் ஹாஸ்பிட்டல். வைத்தியவர ரோகின் மீன் பேஷன்ஸ். ஓகே, நோயாளிகள். பரீட்சா கரணவா, வைத்தியவரையா ரோகின் பரீட்சா கரணவா. டாக்டர், வைத்தியவர மீன் ஒரு டாக்டர் தான். சரியா? அதுக்கு பிறகு குருதுமிய அப்பட்ட எங்களுக்கு, அப்பட்ட உகன்வனவா. இந்த உகன்வனவா. ஃபோர்த் ஒன், ළමයි පුස්තකාලයේ පොත් කියවනවා.
ළමයි පුස්තකාලයේ පොත් කියවන. பிள்ளைகள் எங்க லைப்ரரியில புத்தகம் வாசிக்கின்றார்கள். அதான் மீனிங். ළමයි පුස්තකාලයේ පොත් කියවනවා. ඊට පස්සේ 5 තාත්තා වැඩට යනවා. වැඩට යනවා. ஓகே சரி, இதுதான் இந்த சென்டென்சஸ். சரி, ஓகே, இந்த 5 சென்டென்ஸ் எழுதிக்கிறீங்க. அதோட எனக்கு ஒரு ஆன்சர்ஸ் தாங்க. என்னண்டா, ළමයි பிரசன்ட் டென்ஸ்ல ஈல முடிஞ்சா நவுன் வந்து சிங்குலரா ப்ளூரலா? வெர்ப் வந்து ஈல முடிஞ்சா වෙලංගල හෆ්සා මොකද්ද? ඒක වචනද බහු වචනද? ඒක වචන. එතකොට அதே தீல முடிஞ்சா ඒක වචනය නෑ නෑ නෑ, කවුරු හරි කියන්නේ ඊ වලින් ඉවර වුණොත් ඒක වචන, ඊல முடிஞ்சா தான் ඒක வச்சன. சரியா? தீல முடிஞ்சா என்னது? நான் சொல்லி தந்தேனே. இங்க பாருங்க மேல. உக்தே பகுவச்சனா, பகுவச்சனம் சொல்ல எழுதிக்கிறீங்க அந்த இடத்துல. பன்மை ப்ளூரல். ஓகே, ப்ளூரல்னு சொன்னா வெர்ப் வந்து இதுதான் வெர்ப். யனவா காணவா போனவா தீல முடியும். சரி, சோ இங்க பாருங்க. இப்ப நவுன் வந்து யோசிச்சு பாருங்க. பல்லா ஹையன் போறோம்னா டாக் வந்து சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் ඒක වචනය சோ அது எப்படி சிங்குலர்னால அது எப்படி முடியும்? அதெல்லாம் யோசிங்க. நீங்க வீட்ல போய் அதை செஞ்சுட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. லியாகத் ළමයි ලියාගත්ත අය hands up කරන්න, අත උස්සන්න. අන්තිම එක හරි, உங்களுக்கு எதுவும் விளங்கலாட்டி ரெக்கார்டிங் சரி பாருங்க. இந்த லெசன்ஸ் வந்து ஒரு முறை படிக்கிறதும் இல்ல. அடுத்து இதுல ஒரு லெசனுக்கு 2 days சரி ஆகும். இந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் உங்களுக்கு பழக காட்டி. ஆனா என்னன்னா, நான் இந்த ஃபர்ஸ்ட் இதை செய்யறேன். හරි, ඉවරයි. ஏன்னா ළමයි இன்ஷால்லா நீங்க அடுத்த கிளாஸஸ் கண்டினியூ பண்றேன்னு சொன்னா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. அடுத்தது எங்களோட குரூப் லிங்க் உங்களுக்கு அது வேணும்னு சொன்னா அதையும் எடுத்துக்கிறீங்க. மெயினா வந்து ஜெனரலா ஒரு லிங்க் குரூப் ஒன்று இருக்கு, அதுல கட்டாயமா ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, மோஸ்ட்லி இப்ப வந்து இப்பதான் நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போற காலம். சோ பெருநாளை பிறகு நிறைய வேலை இருக்கு. நான் வாய்ஸ் நோட் ஒன்று போட்டிருந்தேன். என்னன்னா, நீங்க குரூப் சேனல் இதுல மெயின் கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் காம்படிஷன்ஸா இருக்கட்டும், அடுத்தது வந்து மேவா முக்காத்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான அப்படின்னு சொல்லி நீங்க ஏர்லியாவே ஏதாச்சும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. குரூப்ல போடுற விஷயங்களை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து நாங்க குரூப் வைஸ் அப்படின்னா கிரேட் வைஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் வைக்கிற ஐடியால இருக்கிறோம். ஓகே, அப்படின்னா நாங்க ரெகுலரா புள்ள வந்து சிங்களோட கனெக்ட் பண்ணி சிங்கள ஒர்க் செய்யறதுக்கு, சிங்கள இன்னும் ஃப்ளூவன்ட் ஆகிறதுக்கான ஒரு சின்ன விஷயங்கள் செய்யற பிளான் பண்ணிருக்கிறோம்.
சோ அதனால நீங்க கட்டாயமா குரூப்போட இருக்கும்போது உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு வேணுங்க என்ன இது நடக்குது. ஹரி, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்ல மாட்டேன். பட் கட்டாயமா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. இயர் எண்ட்ல வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். ஓகே, என்னலாமா மேம் கிளாஸுக்கு இவருக்குன்னா பாய் அல்லாட கால். அஸ்ஸலாமு அலைக்கும்.